இப்போ வந்து இந்த நெக் வந்து நான் ஒரு பக்கம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இன்னொரு பக்கமும் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். நிதானமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த கார்னர் திரும்பறதுக்கு இல்லைன்னா சின்னதாக ஒரு கட்டிங் கொடுங்க இப்படி. அப்போ இந்த கார்னரு உங்களுக்கு மடிஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி மடிஞ்சு வரும். இங்கேயும் வந்து பெருசாக இருக்குன்ட்டு நினைக்காதீங்க, இங்கேயும் அப்படி மடித்து கொடுக்கலாம். இது சென்டர்ன்றதுனால இந்த சென்டரை இப்படி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இங்கே ஒரு தையல் போடுங்க. இது எதுக்குன்றத சொல்கிறேன். இப்படி அது எப்படி இருக்கோ ரேண்டமாக அப்படியே போடுங்க. அதே மாதிரி நெக்லைன் தைக்கும் போது உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு 2 இன்ச்சுக்கு பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்லோ ஸ்பீடில் வந்து உங்களுக்கு நெக் வந்து டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் நான் நடுவில் உங்களுக்கு தேவையான டிப்ஸும் சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் இப்போ நான் இதை தச்சு வச்சுக்கிட்டேன். தச்சுட்டேன்னா இப்போ இந்த பக்கமும் அந்த வியூ தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? இந்த தையல் வந்து எனக்கு தெரியுது. இப்படி பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் சென்ட்ரு. இப்போ இந்த லைனிங் பீஸில் இந்த நெக்கு தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த நெக்கு தான் போட்டிருக்கோம். நம்ம வந்து இப்படியே வச்சு கூட தைக்கலாம். பட் நம்ம இப்படி வச்சிடுறோம். இப்படி வச்சுட்டா எந்த பக்கமும் வந்து கேன்வாஸ் வந்து வெளியே வரத்துக்கு சான்ஸே கிடையாது. 2 பின் எடுத்துக்கோங்க. இந்த பால் பின்ஸுன்னு வரும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த பால் பின்ஸ் வரும்போது அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பால் பின்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த சென்டர் பார்த்துக்கோங்க. இங்கேக்கு இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த சென்டர் இது ஒரு அதே மாதிரி இங்கே நகராமல் இங்கே ஒரு பின்னு. சரிங்களா? இந்த எண்டு கார்டு வரைக்கும் கூட வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நகராது. நெக்கு நகரவே வைக்கக்கூடாது. நகரலைனாலே உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டிச்சிங் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து 2 இன்ச்சுக்கு மாற்றிக்கோங்க. நெக்கு தைக்க போகிறீங்க ஸ்லோ ஸ்பீடில். பின்ஸ் எல்லாம் வந்து கழட்டிடுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு இது தச்சாச்சு. தச்சுட்டு பிறகு நம்ம வந்து இப்போ ஹெம் பண்ணணுமா இதை திருப்பும் போது இதை, ஏன்னா இது இப்படி இருக்குது இல்லையா, அதனால் ஹெம்மிங் தேவையில்லை. பாருங்கள், இப்போது நீங்கள் கொஞ்சம் இந்த 2 இன்ச்சில் வச்சது 2 2.25 வச்சுக்கோங்க. நார்மல் ஸ்டிச்சிங்க்கு அப்படியே தைச்சுங்க. இப்போ நம்ம வந்து தச்சாச்சு. இந்த பக்கமும் ஃபினிஷிங் வந்து நீட் ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. இதான் மெயின் வந்து பேக் பீஸு. இது வந்து ரைட் சைடு, இது ராங் சைடு. நம்மளுக்கு ரைட் சைடு தான் நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து இங்கே தைச்சிருக்கிறோம், இந்த பக்கம் தைக்கல. அப்போ இது எப்படி போடலான்னா இப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா? இது வந்து தச்சிருக்கும், புரியுதுங்களா? டபுள் ஸ்டிச் வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் சிங்கிள் ஸ்டிச் தான் இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது திருப்பும் போது அந்த ஃபினிஷிங் நீட்டாக தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக வந்து பொட்டிக் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அதே மாதிரி தான்
சென்டர் பின் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கணும். எந்த லைனும் கொஞ்சம் கூட எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, ஜாஸ்தி இருக்கக்கூடாது, கம்மி இருக்கக்கூடாது, நகரவும் கூடாது. ஏன்னா இது ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரி, தையல் இப்படி போட்டுட்டேன், நம்ம இப்படி மாற்றிக்கணும். இப்போ ஸ்டிச் போட்டாச்சு. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இடைவேளை கொடுத்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. எங்கெங்கே இந்த கார்னர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சிசரை அந்த தையலில் கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே இருக்கிற மாதிரி கட் பண்ணு. கரெக்டாக வந்து அந்தந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து அதை திரும்பும்போது ஈஸியாக திரும்பும். பார்த்தீங்களா, நெக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து தைக்கும்போது ரொம்ப வந்து பார்த்து பார்த்து நம்ம தைக்கும்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடச்சிடும். இதை வந்து ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபைனலி வந்து நெக்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குங்களா?
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.